காலையிலிருந்து சரியான பனிங்க. மணி இப்போ 8 மணி ஆகுது. சுற்றியும் உயரமான மலைங்க. ஆனால் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. காலையிலேருந்து சரியான பனி, குளிர். ஒரு வருஷமாக இந்த காட்டில் இந்த நாளுக்கு தான் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. அற்புதமான கிளைமேட்டுங்க. ஏத்தாப்பில் ஒரு பெரிய மலை இருக்குதுங்க. கொஞ்சம் வெய்ய வந்தால் தெரியும். ஆனால் இப்போ எதுவுமே தெரியலைங்க. கிளைமேட் சொல்லி மாளாதுங்க. வருஷ கணக்காக காட்டில் காத்திருந்ததுக்கு இந்த நாளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. எதுவுமே தெரியலைங்க. இது நல்ல மலைச்சரிவுங்க, பெரிய மலைச்சரிவு. இதுக்கு கீழே தான் வெகு தூரத்தில் குப்பண்ண வீடு, தமிழரசி ஜெகதீஷ் வீடு எல்லாம் இருக்குதுங்க. நான் மேலே உயரத்தில் இருக்கிறேன். இது கீழே குழியில் வெகு தூரம் பள்ளத்தில் இருக்குதுங்க. 4 மலைகளுக்கு நடுவில் குப்பண்ண வீடும் தமிழரசி ஜெகதீஷ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வீடு. நான் மலை மேலே ஒரு குடிசையில் இருக்கிறதுங்க. நல்லா கொஞ்சம் வெடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும், ஏன்னா தரம் தெரியாது. இமேஜ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எந்த தரத்தில் போகிறதுன்னு தெரியல. தப்பாக்கப்பா போய் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா ரொம்ப போயிடும். கொஞ்சம் பனி விலகட்டும்னு காத்திருக்கிறேன். நான் 4:30 மணிக்கே விழிப்பு வந்துருச்சுங்க. சரியான குளிர். 4:30 மணிக்கு விழிப்பு வந்துருச்சு. இந்த குளிர்லேயே குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வெளியே வந்து பார்க்குறேன் இப்படி இருக்குது. மணி இப்போ கிட்டத்தட்ட 8 நெருங்க போகுதுங்க. எப்படி இருக்குது பாருங்க கிளைமேட்டு. இது மலைச்சரிவுங்க, உயரமான மலைச்சரிவு. சோளக்காடுங்க, அது கீழே ஃபாரஸ்ட்டு. அந்த கீழ் குழியில் தான் குப்பண்ண வீடு. அப்புறம் அந்த இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஜெகதீஷ் தமிழரசியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு படிக்கிறாங்கள, அவங்க வீடெல்லாம் இருக்குது. காலையில் நல்லா பொழுது கிளம்புனதுக்கப்புறம் தான் போகணும். தடம் தெரிய மாட்டேங்குதுங்க. எந்த தண்ணி எங்கே பார்த்தாலும் தடம், இந்த மாதிரி கால் தடம் போகுதுங்களா. எந்த தடத்தில் இறங்குனா அங்கே வீட்டுக்கு போகலாங்கிறது நெப்பு தெரியல. அதனால தான் கொஞ்சம் பனி விலகிட்டு 1 மணி நேரமாக பார்க்குறேன், விலகவே மாட்டேங்குது. சரியான மிஸ்ட்டுங்க. அற்புதமான கிளைமேட். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த டிசம்பரில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குங்க. இந்த 30 நாளுமே இப்படி தான் இருக்கும். பொழுது கிளம்புறதும் தெரியாது, பொழுது சாயறதும் தெரியாது. இந்த வருஷம் 12 மாதம் முழுக்கவுங்க இந்த மாதத்துக்காக தான் நான் காத்திருப்பேனுங்க. ஏன்னா இந்த மாதிரி வேறு எந்த மாதத்துலையும் இந்த மாதிரி இப்படி ஒரு கிளைமேட் இங்கே அமையாது. நீங்கள் பழைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏப்ரல் மேலெல்லாம் எப்படி இருக்கும், தண்ணியெல்லாம் சாகணும், காடே வறண்டு கிடக்கும், பார்க்குறதுக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். அப்போல்லாம் இது நினச்சிக்கிறது மறுபடியும் இந்த டிசம்பர் ஜனவரி எப்போ வரும் அப்படின்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதத்துக்கோசரம் வருஷக்கணக்காக காத்திருந்தாலும் தப்பு இல்லைன்னு தோணுங்க எனக்கு. சுத்தமான காற்றுங்க. அப்படியே மூச்சுக்குழாயில் அப்படியே இந்த பனியோடு சேர்ந்து அந்த சுத்தமான காற்று இறங்குறது நல்லா உணர முடியுது. நம்ம நகரத்தில் அப்படியா, இந்நேரமே தட டீசல் புகை கக்கிட்டு போயிட்டுருப்பான் ரோட்டில். இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் பொழுது கிளம்பிட்டுங்க. அப்படியே கிளம்ப கேப்சர் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள். இதெல்லாம் யானைக்காடுங்க. இப்போ தான் கொஞ்சம் யானைகளும் கொஞ்சம் கீழே போயிருக்கும். மேலெல்லாம் எனக்கு தலைக்கு மேலெல்லாம் சோளக்காடுங்க. இது ஃபாரஸ்ட் லைன் கொஞ்சம் ப்ரைவேட் லேண்டுன்னு வைங்களேன். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாது இந்த நேரத்தில் எல்லாம். போகிறதும் தப்பு. எப்படி இருக்குது பாருங்க. பன்னிக்கு நிறையா வருங்க. சோளக்கருது போட்டு போகிற சோளக்கருது வேறு வச்சுருக்குறாங்களா, அதில் போட்டை வாங்கி நல்லா பால் கருது முற்றி நிற்கிது.
ஊரை பண்ணி ஊர்பட்ட பண்ணி வரும் பாவம் மக்க இந்த காசுக்கு மரக்காசுக்குமே காத்துட்டு கிடக்கணும் வெடிய தூக்கம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். அது ஊரடி இருக்கிறவங்கள கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். பாங்காட்டோரத்தில் தோட்டங்காடு வச்சுக்கிறனால 6 மாதத்துக்கு 3 மாதம் வெள்ளாமைங்களா, இந்த 3 மாதம் தூங்க முடியாதுங்க. எந்த நேரம் எது வேணால் வரும். அரை மணி நேரம் தூங்கிட்டாலும் முடிஞ்சு போச்சு. 3 மாதம் வெள்ளாமை நாசமாக போச்சு. வருஷத்துக்கு ஒரே வெள்ளாமை தான் இந்த 3 மாதத்து சோளக்கருது தான். வருஷம் முழுக்க எதுக்காக தான் பாடுபடுறான். காட்டை திருத்தி 3 அளவு 4 அளவு போட்டு காட்டை திருத்தி வழி சோளத்தை வாங்கிட்டு வந்து இறச்சி அதை பயிர் பண்ணி அதை கருது அடித்து வியாபாரிக்கு ஏற்றி விடுற வரைக்கும் அந்த 3 மாதம் தூக்கமே இருக்காது. 3ங்கிறது 4 மாதம் 4.5 மாதம் கூட ஆயிரும். இந்த வருஷமெல்லாம் பொங்கலுக்கு சோளம் போட முடியாதுன்னு நினைக்கிற பொங்கல் கழிஞ்சு தான் போடுவாங்க. அது வேறு குண்டால் 2000 2200 1600 700க்கு போன காலம் உண்டு. இந்த வருஷம் எப்படியோ தெரியல. 3 மாதம் இந்த காட்டோரத்தில் இருக்கிற மக்களுக்கு தூக்கம் கிடையாதுங்க. அப்படித்தான் ஏதாவது லாபங்கிற வார்த்தைக்கு அகராதிலேயே கிடையாது. இந்த காட்டு வெள்ளாமையில் லாபங்கிற வார்த்தை அகராதிலேயே கிடையாது. நட்டங்கிற வார்த்தை தான் அதிகமாக புழங்கு. அப்பேற்பட்ட விவசாயம். இந்த மக்களும் காட்டு விட்டு போக முடியாது, இந்த காடும் மக்கள் ஓடாது. என்ன பண்ணுறது? எப்படி இருக்குது பாருங்க கிளைமேட்டு. பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குதியா. மேலெல்லாம் சோளக்காடுங்க. திரும்பி போனால் எதில் இறங்குறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. தூர பாங்காடு இந்த பக்கம். இது நமக்கு தேவையில்லை, இதுக்குள்ள போகக்கூடாது. இதில் தான் இறங்கணும். எனக்கு தடம் தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பக்கம் மறுபடியும் பாங்காட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடணும். பாங்காட்டு தான் நம்ப முடியாது. தெரிஞ்சால் போகலாம், தெரியாமல் இறங்கக்கூடாது. எப்படி பார்த்தா கொஞ்சம் கம்மி வலிச்சு ஆகுதுங்க. இந்த மாதிரி நிமிஷத்துக்கோசரம் வருஷ கணக்காக காத்திருந்தாலும் தப்பு இல்லைன்னு தோணுது. அப்படி இருக்குதுங்க ஃபாரஸ்ட்டு கிளைமேட்டு. இது மலைச்சரிவுங்க. இதில் தான் கீழே இறங்கி போனால் தான், இது வழியாக தான் கீழே இறங்கணுங்க. இது வழியாக கீழே இறங்கி போனோம்னா குப்பண்ணனையுமே, இது என்னடா அது பழிவுங்குது, குப்பண்ணனையுமே தமிழரசி ஜெகதீஷையும் போய் பார்த்துடலாம். ஆனால் இறங்கணும், ஒரு 4-5 கிலோமீட்டர் இறங்கணும்னு நினைக்கிறேன். ஏன் பழிவுன்னு மின்னுதுக்கிறோம் காலையில், என்னன்னு தெரியல. இருங்க, அங்கே போயிட்டு கூப்பிட்றேன், சரியா? ரெண்டு தடவையா? நேற்று ராத்திரி வந்துருச்சுங்களா? எத்தனை மணிக்கு? அடே அலிமாட் பண்ணி போடுதா? முடிக்கிட்டீங்களா? அட ஒன்னா கொம்பானையா? தூங்கிட்டீங்களா? சுத்தி ராய்க்காடு வேற பூந்துதுன்னா ஒரே சொல்லிட்டு போடு. பழத்துல வந்துட்டு பழத்தையே போயிடுதா? இதுல
ஆ மேலத்து வந்ததுதான். அதான் அதான் ஒத்தை. ஒத்ததான். ராத்திரி யானை வந்ததுங்களா? ஆமாங்க வந்து அப்புறம் வந்து கீழே இறங்கி அப்புறம் பொறிக்காளர் வந்து அப்புறம் பள்ளமே போய் கொழுக்காட்டரை மேலே ஒத்தையா? ஒத்ததான். கடுகுண்ணா கொம்பு அடே 4 நாளுக்கு முன்னாடி வந்ததாம்மா? 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அப்புறம் வரல. 2-3 நாளாக காணும். அப்புறம் நைட்டு வந்துடுது. இந்த ஒன்று பாவம் அதுதான் தீனி இல்லாதது அதெல்லாம் ஒரு நாளைக்கு 250-300 கிலோ தீனு வேணும். கண்டிப்பாக பாங்காட்டுக்கு என்ன இருக்குது? ஓஞ்சம் தலையுமே அதுதான் கொஞ்சம் உடப்பேன். அதையெல்லாம் உருவித்தோன்னா 250 கிலோ சேரும் மகத்துக்கு. அப்புறம் வர வேண்டியது அப்புறம் காடு காடா. நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன கருதா இருக்குதா? ராய் விளைஞ்சிடுதா? சூப்பர் வா. எங்க தமிழரசி ஊருக்கா பள்ளிக்கூடம் லீவு. சரி யாருங்க வாரேன் தண்ணி போய் பார்த்துட்டு வாரேன். தண்ணி போகுதா? அதான் காதல் கேட்கறதுக்கு சந்தோஷமாக்குது. வேசையில் 2 மாதம் வந்து இங்கே இருந்து அதான் தண்ணிக்கு பட்ட வாடு. அது இங்கே கூட கொஞ்சம் ஏதோ ஊறுது. குப்பை நோட்டுக்கிட்டே எல்லாம் வை கொடுமை. 2000 குழி தோணும் தண்ணிக்கு. அப்பவும் ஒரு குடம் தான். ஒரு குடம் கூட இல்லை, ஒரு தொட்டி. ஒரு வாரம் ஆகிடுது. நேற்று வந்துருக்குது ராத்திரி சத்தம் போட காட்டி இது இதில் போயிருங்க. ஓ நைட் வந்தது வந்துங்க கணக்கு அதில் கீழே அந்த தாருக்குள்ளே பூந்து கொடுத்தாரு வந்து அப்புறம் அதுக்குள்ளே இழுத்து வந்து நாங்கள் பேட்டை அடிக்க கேட்டிங்க. இது இல்லைன்னா கடவுள் மேலே வராது. ஓ அப்புறம் பேட்டை அடிக்க கேட்டிங்க. அண்ணன் பேட்டை போட்டு அணு கொண்டு வந்து போட்டா அப்படி அப்புறம் கீழே பழத்தில் இறங்கிக்குது. தண்ணிக்கு தான் கரும்பு வெகு சிரமம். பெரிய சிரமம். தட்டி விட்டால் பல்லு போட்டெல்லாம் போயிட மாட்டேன். பெரிய சீவனாக இருக்குது. காலையில் இத்தனை கிளம்பு இருக்குது. கொம்பு தாச்சோடி சீவனப்பா பெரிய ஆணையாட்டுக்குது. இந்த இதில் போட்டு மிதிச்சுக்குது பாரு. பரவாயில்ல, தண்ணி பார்க்காட்டிட்டு ஆசையாக இருக்குது. ஏன்னா வேசையில் நீங்கள் எதாவது சோறாக்கணுமா? ஆயிட்டுக்குது. தூக்கிப்பா அதான் அதான். உங்களுக்கு குழம்பு பரவாயில்லையாண்ணா? கையே தண்ணி கண்ணாடியாட்டுக்குதுவா குடி தண்ணி. ஏதோ ஒன்று 2-3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. மாடு துல்லியாண்ணா? அதான் மேவு தான் கணக்குள்ள பிடிக்காதுல்ல. பாங்காட்டுக்குள்ள ஒருத்தரும் போகிறதில்ல. அது முன்னாலேயே ஆனை சிறுவா எல்லாம் நிற்கிதாம்மா. அங்கே மேற்காட்டில் ஒரு கடை நல்ல சாமி கடையவே பிடிச்சிட்டு போயிடுதாம்மா. குறைகாட்டில் விட்டேன் சிறுத்தை. குப்பங்காட்டுக்கு அந்த முடக்கு, இந்த தங்கவேல் காட்டு முடக்கு இருக்குதுல்ல, அது கிட்டிங்களாம்மா. நேற்று வந்து கத்தி கிடந்தது. அப்புறம் எல்லாம் முடுக்குனாங்க. அதுதான் இங்கே வந்துருக்க மாட்டிருக்குது. மேலே மேல்பட்டியில் தங்கியிருந்தேன். மடுவில் தண்ணி கிடக்கு குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கலாம். இப்போ தண்ணி கிடக்குது. ஒரு சில அரிசி இருக்குதுப்பா, மறந்துட்டும் பாரு. அது இப்போ எட்டு வந்தேன். அங்கே புளிய மரத்தில் இருக்குது. போய் தூக்கிட்டு வந்துடலாமா?
மறந்துட்டேன் பாரு. உப்பு நோட்டு 2 சிப்பும் போட்டோம். சரி, அங்கே அரிசியே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? இன்னொரு சிப்பு இருந்தது. சரி, வந்து எடுத்து கொடுத்துடலாம். நடுறதான்ப்பா கருமா. ராய் போட்ட வாங்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் எச்சா போ. எல்லாத்துக்கும் போட்டு அடிச்சிட்டிங்களா இருக்குதே. பரவாயில்ல, சோத்துக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு மாதம் போகணும் மாட்டேங்குது. 10 நாள் போகணும். மழை விடணும். இன்னும் மழை இல்லையாப்பா, இந்த பனி தான் பெய்யும். மழை வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆமாம், நல்லாவே திரும்பிடுது. இப்போ பரவாயில்லைங்க. ஏதோ பொழுது விழுந்தா தவிர அது ராத்திரியில் தான் வருது. வெள்ளம் தண்ணியும் பாங்காட்டில் கிடக்குதா. அப்புறம் வெள்ளாமைக்கு ஆள் தூங்கும் கடைசியில் வரலாம். அப்படி ராத்திரி 10 மணி 11 மணிக்கு மேலே வருது. வேசையில் பொழுது இறங்குனா சரி, மாலை மாதங்கன்னா வந்துட வேண்டியதுதான். தண்ணியும் இல்லை, தீனும் இல்லை. பாவம் ஆணைக்கு ஆளாக பறக்கு. அப்போல்லாம் விட்டுறதுக்கு அம்மனை ஏதோ சுற்றிட்டு போகுது போ அப்படின்னு. சாலைக்கெல்லாம் வந்து கை விடுறது ஏதோ ஒன்று இருக்குமான்னு. ஆமாம், எல்லாம் இருந்தாலும் திங்கி. ஆமாம், எஸ்டேட்டா? அதுங்க எங்க? வால்பாறைக்கு மேலையா? அது தெக்க இருக்குது. அங்கே எல்லாம் மேலே அலமாரி மேலே உயரமாக இருக்குன்னு மாட்டோம். மேலே தான் போய் படுத்துக்கணும், கீழே படுக்க கீழெல்லாம் படுக்க முடியாது. இங்கேயுமே இப்படி தான். அங்கே ஒவ்வொரு காட்டில் எல்லாம் பாங்கட்டத்தில் மரத்து மேலே தான் குடிசை போட்டுக்கிறாங்க. அப்புறம் லைட்டிங் இறக்கும்போது வந்து கை விட்டுச்சுங்க. நாங்கள் எல்லாம் ஆம்பளையில் ஒரு 8 பேர் இருந்தோம். எல்லாம் ஒரே சாப்பாடு. இந்த இந்திக்காரர் மாதிரி முதல்ல சமையல் செய்கிறது. அப்புறம் மீதி வேலைக்கு வர்றது இப்படி இருந்தான். அப்புறம் இங்கே பர்கூர்லேருந்து அங்கே கூலிக்கு அங்கே போகிறதா? போயிருக்குதுங்க. இல்லையே அப்பா, பஞ்சம் பழிக்கிறதுக்கு எல்லாம் போகிறதாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு போகிறதான் பசங்க தான். போய் எல்லாம் ஒரு மாதம் இருந்தாங்க. தைப்பண்டி இப்போ 2-3 வருஷம் ஆகுது. தைப்பண்டிகைக்கு தான் வந்தோம். பர்கூரெல்லாம் தண்ணி வட்ட பாடு சுற்றிக்கணும்ப்பா. பர்கூருக்கு கற்கண்டி 4 ரோடு, குச்சி மாரியம்மன் கோயில், மாட்டள்ளி, ஒட்டத்தொட்டி, வடக்காப்பள்ளம், மாசுரமலை, 7 தண்டை மிளிப்பு கோயில், ரமாபுரம், கொள்ளையகால், குண்டல்பேட்டு, மைசூர், சாம்ராஜ் நகர், தாளவாடி, பதிரெட்டி, கல்மண்டிபுரம், சோழர்தொட்டி எல்லாம் இங்கேருந்து ஒகேனக்கல்லேருந்து குண்டல்பேட்டு வரைக்கும், குடகு வரைக்கும் எங்கள் ஆள் போட வேறு ஏரியா இல்லை. எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டேன். சுற்றிட்டு வந்துட்டேன். எல்லா மக்களையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி. கர்நாடகா பார்டரில் இருக்கிறாங்களா. நல்லா பழக்க வழக்கம் வெள்ளை கூட்டி கழித்து பார்த்தா எல்லாமே வெள்ளந்திக்கு தான். பாஷையுமே மொழியுமே கொஞ்சம் பழக்க வழக்கங்களும் சாப்பாட்டு முறையில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒழிய ஒரு இந்த அன்புங்கிற விஷயத்தில் மட்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. மலையில் பூரா நான் சுற்றின வரைக்கும் சாப்பாட்டில் வந்து இப்போ எல்லாம் ஒரு 2 அவரே வறுத்து ஆமாம் ஆமாம். இந்த சோறெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட முடியாது. அது செய்யவும் தெரியாது. அவர்கிட்டையும் தாயாக கொடுத்தது, வெள்ளையமாக கொடுத்தது, 5 கிலோ கொடுத்தது, கொண்டு போய் செஞ்சு சாப்பிடுன்னு.
உடையும் போட்டாடி கொடுத்தா அது எப்படி செய்யறதுனே தெரியல. இது என்ன பண்ணுறதுன்னு இன்னமே கிடக்குதப்பா. கொண்டு போன வெள்ளாமையில் கொடுத்ததப்பா. அந்த 5 கிலோ இன்னும் கிடக்குது. அதை அப்படித்தான் அரை மூட்டை கொள்ள கொடுத்தது. கொண்டு சாமி காட்டுக்குள்ளப்பா. கடையிலெல்லாம் அது வந்து இப்போ கிடைக்கவே கிடைக்காதெல்லாம் ஹைப்ரிட்டு கொள்ளு தான் கடையில் வச்சுருப்பான். இந்த ஒரிஜினல் காட்டு கொள்ளு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்த கொள்ளை வந்து அரை மூட்டை கொண்டு கொடுத்த 10-12 கிலோக்கு பக்கமா எடுத்துக்க சாமி கடைக்கே வச்சுட்டாங்கப்பா. செய்ய தெரியாத அது ஒன்றும் இல்லைங்க. நல்லா பூ வேக வச்சு நல்ல மலராக வந்து கொள்ளு பருப்பெல்லாம் கிடஞ்சிட்டு ஜம்முன்னு கிடஞ்சி எப்படி இருக்கு. இந்த குப்பை மூட்டமெல்லாம் ஒரு நாளைக்கு கொள்ளு கிடஞ்சதுன்னா ஒன்றுமே போடாது. வெறும் மிளகாயும் உப்பையும் தான் போடு. அவ்வளோ ருசியாக இருக்குது அந்த ரேஷன் அரிசிக்கு. நம்ம பள்ளிக்கு அதெல்லாம் பாங்க செய்ய தெரியுதா. கீழத்தாளுகளுக்கெல்லாம் அதெல்லாம் பத்துறதில்ல. வேக வச்சு தண்ணியை வரிச்சுட்டுங்க. அது தண்ணி அந்த கொள்ளு தண்ணி ரசம் வச்சு ஜம்முன்னு இருக்கு. ஒரு பட்டு சோறு திங்கலாம். இல்லை நான் சொல்கிறேன் அப்படியே சுண்டல மாதிரி பண்ணி கொள்ளு வெங்காயம் மிளகாய் போட்டு வறுத்து சுண்டல் மாதிரி வறுத்து சாப்பிட்லாம். தண்ணியில் கட்டிட்டு வச்சு அது சாப்பிட்லான்னு வச்சுக்கலாம். அப்படி கூட கொஞ்சம் 2 நாளைக்கு வரைக்கும் அப்படி பண்ணால் கூட தீர்ந்து வரும். அப்படியே வச்சுட்டோம்னா பூச்சி வந்துடும். வேற மக்களுக்கு எங்கே தெரியுது. கிணக்குதாப்பா. கிணக்கு தானே. சாக்கு தான் கொஞ்சம் இப்போ வழுக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்புறம் வெயிட் தூக்கி பழக்கம் இருக்கு. 45 கிலோ இருக்கும். ஒரே அப்பா. குப்பனும் இப்படித்தான். கீழே குப்பன்னு ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளால். வச்சதெல்லாம் சாம்பார் மனுஷன். ஆமாம் சோறு தான் இருக்குது. அது பாவா சோத்து பொடியெல்லாம் கொடுத்தா 60 கிலோவெல்லாம் அசால்ட்டு தூக்கிட்டு போவேன். கடுமையான வாட்டாளி. மாடு மேய்ச்சிட்டுப்பார். எங்கே ராஜன் காணோம், கடைக்கு போச்சு காணோம் அப்படி. ஆமாம் பீடி வாங்கிட்டு வர்றது போச்சு இன்னும் காணோம் அப்படின்ட்டு பாறை மேலே வந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படி தடுத்த. ஆயா பாட்டனுக்கு 2 பேர்த்துக்கு உடம்பு சரியாப்பா. என்ன காலமாக தெரியல. ரொம்ப வயசாகிட்டா ஆச்சுன்னு அவருக்கு 110 ஆகி போச்சு. ஆயாவுக்கு 90-95 ஆகி போச்சு. கடவுள் ஒன்று எப்படி வழி வரான்னு தெரியல. ரொம்ப உடம்பு சரியில்லை. இல்லை மழை காலமாக போச்சா. இல்லை சாப்பாடு புடிங்க கொஞ்சம் கம்மியாகிடுது. கண் பார்வையும் கொஞ்சம் கம்மியாகிடுது பெருசுக்கு. அது கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ணுறது. ஆண்டவன் நம்மளுக்கு இப்போ எப்படி வெளியிடுவான்னு தெரியல. இந்த ஏத்தந்தாப்பா கரு முட்டிக்கிட்டியெல்லாம் வலிக்குது. ஐயோ சாமி ஏன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு பாரு ஒரு நடை எனக்கு எத்தனை நடை. உங்களை வந்து பார்த்து கூட்டிகிட்டு போகிறது ஒரு நடை, மறுபடி திரும்பி வாரது ஒரு நடை, மறுபடி திரும்பி போகிறது ஒரு நடை, மறுபடி குப்பனை போய் பார்க்குறதுக்கு அங்கே ஒரு 4-5 கிலோமீட்டர் ஒரு நடை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 கிலோமீட்டர் நடந்தே சலிக்கிறேன் பக்கருமா. அது ரோடாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது குண்டும் குழி ஏற்ற இறக்கும். அப்பா பள்ள தண்ணி அள்ளி எரி குடிச்சிட்டு போயிட்டே வேண்டியதான். அப்படி மழை இந்த 2 நாளாக காணும். அப்பா கல் குத்துதப்பா வெறுங்கல்ல. எல்லாம் முள்ளு கிச்சிடுது காலை. எல்லாம் உனி முள்ளப்பா. இந்த உண்ணி செடி இருக்குதுல்ல, இல்லை முள்ளு போட்டு பூரா கிழிச்சு தண்ணி ஊற்றுனா ஒரே எரிச்சல். தலையில் வச்சுக்கணும். உங்களுக்கு வேர்த்து பூத்து போச்சு பாவம். ஓரமான கொஞ்சமா மீதியெல்லாம் எங்கே நம்மளால இதை கையில் தூக்கிட்டு வராது. புழு உளுந்து பலாக்காய் தூக்கிட்டு போகிறாரு. எங்கே ஆனை வந்துரு. எங்கப்பா பலாக்காய் கொண்டு வரேன். ஏன் அங்கேயே போடுறது?
ஆனை வந்து வீட்டுக்கு வெறு மரத்துக்கே பாரு. ஆமாம், அதெல்லாம் வருஷ கணக்காக மறக்காதப்பா. ஒரு தடத்தில் வந்து ஒரு வட்டாயத்தில் மரத்தை கண்டுடுதுன்னா வகுத்தில் இருக்கிற குட்டிக்கு கூட சொல்லு, அங்கே ஒரு மரம் இருக்குது போடா அப்படின்னு. ஆமாம், ஆனால் வகுத்தில் இருக்கிற குட்டிக்கு கூட சொல்லி, இந்த தளத்தில் போனீங்கன்னா இப்படி ஒரு மரம் இருக்குது, அங்கே போனால் பழம் இருக்குமாடா, பொறி சாப்பிட்டு வந்துக்கா, அப்புறம் பண்டம்பாடி வச்சுருப்பாங்க, தொந்தரவு வேணா வந்து சேரு அப்படின்னு சொல்லி அனுப்பு. நான்லாம் கிட்டத்தையே போயிருக்கணும்ப்பா, ஒன்றும் பண்ணதில்லை. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கு, தரிசுன்னு ஒரு கம்மல் ஓப்பானா போயிடும். ஆனையெல்லாம் வாளுக்கு பின்னாடியே போவேன். இங்கே வந்து தங்கிட்டா வெடி ஆனை முழுக்கிறதே நான் தான். நாய்க்கும் சோறு வச்சா கத்துது. காலில் ஒரு வீடு கொடுத்துட்டாங்க.